ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. உப்பு கீழே கொட்டினால் அபசகுனம், கெட்டது நடக்கப் போவதற்கான அறிகுறி என்று ஒரு நம்பிக்கை நம்முடைய வீடுகளில் உள்ளது. ஆனால் கை தவறி கொட்டுவது எப்படி அபசகுனமாகும் என கேட்பவர்களும் உண்டு. உண்மையிலேயே உப்பு கீழே கொட்டினால் கெட்டது நடக்கப் போவதற்கான அறிகுறியா, பணக்கஷ்டம் வரப்போவதை உணர்த்துவும் அறிகுறியா, எதனால் இப்படி சொல்கிறார்கள் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வீடுகளில் உப்பு தினசரி சமையலுக்கு மட்டுமன்றி வழிபாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆன்மீக ரீதியாக உப்பு மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. பரிகாரங்கள் பலவற்றிற்கும் திருஷ்டி கழிப்பதற்கும் கூட உப்பு பயன்படுத்தப்படுவது உண்டு. வீட்டில் உள்ள எதிர்மறை விஷயங்களை விரட்டுவதற்காகவும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு உப்பிற்கு உண்டு. அதனால் தான் உப்பை வைத்து செய்யும் பரிகாரங்கள், உப்பு தீபம் ஆகியவை மிக விரைவான ஆற்றல் மிக்க பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. சமையல் அறையிலும் கூட உப்பினை பயன்படுத்துவதற்கு ஒரு முறை உள்ளது. அடுப்பை நோக்கி நின்று சமைக்கும் போது வலது புறமாக உப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உப்பை உயரமான இடத்தில் வைக்கக்கூடாது. கைக்கு எட்டும் தூரத்தில் அதற்குரிய ஜாடியில் மட்டுமே போட்டு வைக்க வேண்டும். எப்போதுமே அசுத்தமான கைகளால் உப்பை தொடக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மீறி அப்படி செய்யும்போது அந்த வீட்டில் பண கஷ்டம் ஏற்படும், வறுமை ஆட்டி படைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உப்பு கீழே கொட்டினால் அது அபசகுனமா என்று கருதப்படுகிறது. ஆனால் உப்பு கை தவறி கீழே கொட்டினால் கூட அதை காலால் தள்ளியோ துடப்பத்தால் பெருக்கியோ சுத்தம் செய்யக்கூடாது. உப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவதால் உப்பை அவமதிப்பது போன்ற செயல்கள் மகாலட்சுமியின் கோபத்தை பெற்றுத்தரும். அதனால் உப்பு கீழே கொட்டினால் ஈரமான துணியை வைத்து துடைத்து எடுக்க வேண்டும். அதுபோல வீட்டில் உப்பு இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. கல் உப்பு எப்போதும் குறையாமல் நிறைவாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி உப்பு நிறைவாக இருந்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். உப்பு இந்து மதத்தில் மிக முக்கியமான மங்கள பொருளாக பார்க்கப்படுகிறது. எதிர்மறை ஆற்றல்களை வீட்டில் இருந்து நீக்கும் சக்தி கல் உப்பிற்கு உண்டு. வீட்டில் தீய சக்திகளின் நடமாட்டம் இருப்பதாக உணர்ந்தாலோ, அல்லது அடிக்கடி கெட்ட கனவுகள் வந்தாலோ, அல்லது வீட்டில் எப்போதும் இறுக்கமான சூழல், சண்டை சச்சரவான சூழல் இருந்தாலோ, சுத்தமான நீர் அல்லது கங்கை தீர்த்தத்தில் சிறிதளவு கல் உப்பை போட்டுவிட்டு முழுவதும் தெளித்து விடலாம். அதோடு சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து தெளித்து விடுவது சிறப்பு. வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் இதை செய்யலாம். இதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.